அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற PT சார் படத்தோட விமர்சனம். PT சார் ஹிப்ஹாப் பாதி இசையமைப்பாளரும் கதாநாயகருமான ஹிப்ஹாப் பாதி தான் இந்த படத்தில் ஹீரோ. அது இல்லாமல் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். மம்முட்டியான், தியாகராஜன், பிரபு, காஷ்மீரா பர்தேசி தான் கதாநாயகி. கே பாக்யராஜ் அவர் ஒரு நீதிபதியாக வர்றாரு. பாண்டியராஜன் அவர் ஒரு கேரக்டர், பாண்டியராஜன் வர்றாரு. கே செல்வராஜ், இளவரசு, முனிஷ்காந்த், பட்டிமன்றம் ராஜா அவர் ஹீரோவோட அப்பாவாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அனிகா சுரேந்திரன் நம்ம அஜித் கூட அந்த அப்பா மகள் பாசத்துக்கு இன்றைக்கும் அந்த பாட்டு தான் இல்லைங்களா, இமான் இசையில் அந்த பொண்ணு தான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரு இதில். இந்த படத்தில் தேவதர்ஷினி, வினோதினி வைத்தியநாதன், ஒய்ஜி மதுவந்தி, ஒய்ஜி மகேந்திரனோட டாக்டர் ஒய்ஜி மதுவந்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வந்திருக்கிறாங்க. RJ விக்கி, விக்னேஷ்காந்த் அவர், அப்புறம் விக்கி ஐஸ்வரி ஃபிலிம்ஸ்லேயே இருக்கிற மேனேஜர் விக்கி, அப்புறம் சுட்டி அரவிந்த், பிரசன்னா பாலச்சந்தர், அபிநக்ஷத்ரா, பிரணிகா, திரிஷவ் சாய் அப்படிங்கிற கேரக்டர் இந்த மாஸ்டர் கேரக்டர் ராகுல்னு. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கார்த்திக் வேணுகோபால் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இவருடைய இயக்கத்தில் ஏற்கனவே ஒரு படமும் வந்திருக்கு. இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ். உண்மையாகவே இப்படி ஒரு படத்தை வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு கல்வி நிலையத்தை பெரிய அளவில் இந்தியாவை தாண்டியும் பல கிளைகள் இருக்குது அந்த கல்வி நிலையத்துக்கு, அந்த பல்கலைக்கழகத்துக்கு. ஆனாலும் துணிஞ்சு எடுத்திருக்கிறாரு ஐஸ்வரி கே கணேஷ் அப்படிங்கிறதுக்காக அவரை நம்ம பாராட்டலாம். அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே சொல்லலாம். ஆமாங்க, எனக்கு கூட அந்த படத்தில் சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ நான் ஒரு கல்லூரி தாளாளராக ஒரு பல்கலைக்கழக வேந்தராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கதையை எப்படி எடுத்தார் ஐஸ்வரி அப்படின்றது தோணுச்சு. ஆனாலும் நாங்கள்லாம் இப்படி இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே எடுத்திருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. ஹிப்ஹாப் பாதியோட மியூசிக்கும் சரி, மாதேஷ் மாணிக்கத்தோட ஒளிப்பதிவும் சரி இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஹிப்ஹாப் பாதியோட மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் பிரமாதமாக இருக்குதே ஒழிய பாடல்கள் அவருடைய பழைய பாடல்கள் இன்னமும் நம்ம முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஹைலைட்டான பாடல்கள் இல்லை. இத்தனைக்கும் இது ஹிப்ஹாப் பாதியோட 25வது படம். என்னடா நான் இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், கதையை என்ன சொல்லியேன்னு நீங்கள் பார்க்குறது புரியுது. கதைக்கு வர்றேன். கதை ஹிப்ஹாப் பாதி தியாகராஜன், மம்முட்டியான் தியாகராஜன் அவர் ஒரு பெரிய கல்லூரி வேந்தர். ஒரு கல்லூரி, ஒரு ஸ்கூல் ஈரோட்டில் பக்கத்தில் ஜிபி அப்படின்னு நினைக்கிறேன். ஜிபி, ஆமாம் அதுதான். அந்த கல்வி நிறுவனம், கல்வி குழுமம்னா 34 இடங்களில் கல்லூரிகளை நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஐஸ்வரி கணேசன் மாதிரி தான் சொல்லணும். அதை அவர் கேரக்டரு தியாகராஜன். அவர் பள்ளியில் PT மாஸ்டராக நம்ம ஆள் ஜாயின் ஆகுறாரு நம்ம ஹிப்ஹாப் பாதி. நாளே இவரை கொஞ்ச நாள்லேயே இவரை கூப்பிட்டு அனுப்புகிறாரு தியாகராஜன். என்னென்னா இவர் கல்லூரியில் பண்ணியிருக்கிற ஒரு புதுமைக்காக கூப்பிட்டு பாராட்டுறாரு. நமக்கு தியாகராஜனை காட்டினோன்னே, அதுவும் கல்லூரி வந்தராக காட்டினோன்னே இவர் தான் வில்லனாக இருக்கணுன்றது ஓப்பனிங்கு சீன்லேயே தெரிகிறது. கொஞ்சம் அந்த படத்துக்கு ட்ராபேக் அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த கதையை எடுத்துருக்குறாங்க. கூப்பிட்டு நம்ம PT மாஸ்டரை பாராட்டுறாரு. ஏன் பாராட்டுறாருன்னா, இவர் மேஜிக் வால்னு கல்லூரியில் ஒன்று வச்சுருக்கிறார். அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கிறாரு. அங்கே இந்த கல்லூரி பிள்ளைகளும் தங்களுடைய குறைகள்லாம் எழுதிட்டு போகிறாங்க. இதுக்காக இது பத்திரிகைகள்லாம் அதை பார்த்துட்டு தியாகராஜன் நம்ம கல்லூரியோட ரேஞ்சே உயர்ந்துருச்சு, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு பாராட்டுறாப்புல. அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பலாக வர்றவரே என்னடா இப்படி ஒரு பாராட்டாதான் பாண்டியராஜன் இப்படி ஒரு பாராட்டான்னு பம்மி நிற்கிறாரு. இவர் அதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி பம்மிட்டு இருக்கிற நம்ம ஹிப்ஹாப் பாதி அடுத்த 2 சீன்லேயே தியாகராஜனை ஓங்கி ஓங்கி அரைகிறாரு, எட்டி உதைக்கிறாரு, சேர்மனை சேரை விட்டு தள்ளுறாரு. ஏன் தள்ளுறாரு, எதுக்கு தள்ளுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கதை. அந்த கல்லூரியில் ஹிப்ஹாப் பாதி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வீடு, இளவரசோட வீடு, அவருடைய மகள் அங்கே படிக்கிறாங்க. அந்த மகள் இவர் அண்ணான்னு கூப்பிடுது ஹிப்ஹாப் பாதியை. இவர் அப்பப்போ கல்லூரிக்கெல்லாம் கொண்டு போய் விட்டு வர்றாரு. அது ஸ்கூலுக்கு போகிறப்ப அழைச்சிட்டு போய் விட்டுட்டு இவர் போகிற கிராமங்களில் இருக்கும் இல்லையா, ஈரோடு, சென்னிமலை, இந்த பகுதியிலேருந்து இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க, கொண்டு போய் விட்டு வர்றாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு தன்னோட போட்டிருக்கிற மேலாடையெல்லாம் கிழிந்து வர்றாங்க. கேட்டால் 4 பசங்க வழியில் கல்லூரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு லேட்டாக வர்றப்போ கலாட்டா பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்டேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டம்பாங்குது அந்த பொண்ணு இளவரசுக்கிட்ட. ஆனால் அவங்க அம்மாவிலேருந்து தெருவில் இருக்கிறவங்க வரைக்கும் அந்த பொண்ணை திட்டி தீர்க்குறாங்க, நீ போட்டு போன ட்ரெஸ்ஸு தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த பொண்ணு
ஒரு ஒரு புரட்சி பண்ணால் மறுநாளே வெளியில் துணிச்சலாக வருது. அதை பார்த்து ஹிப்பாபாதியே வியக்கிறாரு. அப்படி வெளியில் வந்த பொண்ணு அன்று இரவே கல்லூரியோட அந்த மேஜிக் வால் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து குதித்து சாக துணியுது. அதே நேரம் ஹிப்பாபாதிக்கு ஹீரோயினோட காதல் சக்ஸஸ் ஆகி அன்னைக்கு காலையில் நிச்சயதார்த்தம். அதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர ஹிப்பாபாதி அதுக்கோ கல்லூரியில் ஒதுங்குறாரு. இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறத தன் காதலியோடு பார்க்குறாரு. அதான் காஷ்மீரா பரதேசியோட பார்க்குறாரு. தடுத்து அனுப்புகிறாங்க. ஏமா இந்த பிரச்சனைக்கு அந்த 4 பேரும் அந்த வீடியோவும் வெளியிட்டுறாங்க. அதனால தான் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க பார்க்குது. இப்படி போயிட்டுருக்கு கதை. மறுநாள் காலில் அந்த பெண் இறந்ததாக தகவல் வருது. இங்கேருந்து போன பெண் வீட்டுக்கு வராமல் இறந்து போயிட்டா அப்படின்றது தகவல் வருது. இவர் நிச்சயதார்த்தத்துக்கு போகாமல் அந்த பெண்ணை பார்க்க போகிறாரு. அங்கே ஒரு விஷயம். அதனால் கல்லூரி தாளாளரை தேடி போகிறாரு. இப்போது அந்த 4 பேர் காரணம் இல்லை, அந்த பெண்ணின் தற்கொலைக்கோ கொலைக்கோ காரணம் தியாகராஜன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஹிப்பாபாதி. எந்த ஆதாரத்தில் வைக்கிறாரு, ஏன் வைக்கிறாரு? ஒரு கல்லூரி தாளாளரை பிடி மாஸ்டர் எப்படி தெய்வமாக பார்ப்பாங்க. ஆனால் இவர் எப்படி எதிர்க்கிறாரு? எதிர்த்தவர் ஜெயித்தாரா? அதற்கு துணை நின்றது யார்? நிற்கிறாரு. இந்த பொண்ணை கொடுக்க இவருக்கு வர்ற கிரிமினல் லாயர் பிரபு இவருக்கு துணையாக நிற்கிறாரு. ஆனாலும் எவிடன்ஸ் எதுவும் இல்லாமல் கல்லூரி தாளாளரை எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அப்போது கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. போகிற இடத்துல பாக்யராஜ் நீதிபதியாக இருக்கிறாரு. இந்த பக்கம் பிரபு லாயர், அதாவது வக்கீல். அந்த பக்கம் ஒய்ஜி மதுவந்தி. அவங்க உலகத்திலேயே, அதாவது இந்தியாவிலேயே பெரிய வக்கீல் வர்றாங்க, வாதாடுறாங்க. இறுதியில் தீர்ப்பு யாருக்கு எதிராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ். பிடி சார் வென்றாரா, சேர்மன் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றாராங்கிறது நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளைமாக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இந்த படத்தில் ஒரு புதுமை பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்றதையும் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துங்க. நம்ம இந்த அயோத்தி, கொன்றால் போவோம் இதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத கிளைமாக்ஸ். அது கொஞ்சம் நம்ப முடியாத ஹம்பக்காக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு அது பலவீனமாயிடும். ஆனால் இப்படியும் நடந்திருக்கலாமேன்னு நம்ம யோசித்தோம்னா அதுதான் இந்த படத்தோட பலம். அதை நம்பி தான் இந்த பிடி சார் படத்தையும் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஹீரோயின் காஷ்மீரா பரதேசியை காட்டிலும் இந்த அஜித்தின் மகளாக நடித்த அந்த கேரக்டர் படத்தில் வெயிட்டாக இருக்கிறாங்க. அனிகா சுரேந்திரன். அந்த கேரக்டரை பாதியிலே சாகடிச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம பதறினோம்னா அதுக்கும் அந்த கிளைமாக்ஸ் விடை சொல்லுது. அது என்ன விடை ஏதுங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹிப்ஹாப் தமிழா ஆதி தன்னுடைய பழைய காமெடிகள்லாம் மறந்து சீரியஸான கதை காலத்தில் வராரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கள் தெரியல உங்களுக்கு, காமெடி காதல்னு இருப்பாங்க, அப்படியே ஆக்ஷனுக்கு மாறுவாங்க. அப்படி மாறுறாரு போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மாறுங்க ஆதி ஹிப்பாபாதி. இப்போதைக்கு நீங்கள் அந்த காதல் காமெடிகளை கண்டினியூ பண்ணுங்கிறது நம்மளுடைய அட்வைஸ். காஷ்மீரா பரதேசி வானதிங்கிற கேரக்டரில் வானத்து நட்சத்திரம் நிலவு மாதிரி ஜொலிக்கிறாங்க. தியாகராஜன் குரு புருஷோத்தமனா கல்லூரி தாளாளராக வாழ்ந்திருக்கிறார். பாக்யராஜ் தர்மதுரைங்கிற பேர் கேட்டபடியே நீதிபதியாக நீதியை நிலைநாட்ட முயல்கிறாரு. இளையதிலகம் பிரபு, அதான் பிரபு மாணிக்கவேலுங்கிற அந்த கேரக்டரில் என்ன பண்ணாலும் இந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணை கொடுப்போன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அதே மாதிரி பாண்டியராஜன் செல்வராஜா அந்த பிரின்ஸ்பாலாக வர்றாரு. இளவரசு ரத்தினமாக இருக்கிறாரு, வாழ்ந்துருக்கிறாரு. பொண்ணோட அப்பாவாக அசத்தி இருக்கிறாரு. முனிஷ்காந்த், இந்த மாரிமுத்துங்கிற கேரக்டர்லாம் சிரிப்பு வரும்னு வச்சுருக்கிறாங்க, நமக்கு சிரிப்பு வரல. பட்டிமன்றம் ராஜனா உண்மையாகவே அந்த அப்பா கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கிறாரு. அனிகா சுரேந்திரன் நந்தினியா வாழ்ந்து மறைகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பாருங்கள். கார்த்திக் வேணுகோபாலனோட இயக்கத்தில் 2வது படம். ஆனாலும் ஒரு ஒரு வித்தியாசமான முயற்சியை பண்ணியிருக்கிறாரு. அது கொஞ்சம் முன்பாதியில் அந்த நம்ம ஹிப்பாபாதிக்கிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் இல்லைனாலும் பின்பாதி விறுவிறுப்பாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஹிப்பாபாதியோட இசை, மாதேஷ் மாணிக்கத்தோட ஒளிப்பதிவு இதெல்லாம் படத்துக்கு பலமாக இருக்குது. பிடி சார் இந்த படத்தில் வந்து பிடி சார்னால் உங்களுக்கு தெரியும், அந்த விசில் தியாகராஜனே ஒரு சீன் சொன்னார், உன்னை கொல்றது எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, விசிலில் ஒரு பாய்சனை வச்சுருக்கலாம், உங்கள் அப்பா மாத்திரையில் இதை பண்ணியிருக்கலாம், உங்கள் அம்மா அதில் இது பண்ணியிருக்கலாம், உன் தங்கச்சியோட சாப்பாட்டில் விஷம் வச்சுருக்கலான்ட்டு, நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு ஒரு சீன் சொல்லுவார். அதெல்லாம் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இந்த வீடு இருக்கிற தெருவில் எதிர்த்த வீட்டுக்காரனையே இழுத்து போட்டு 30-40 பேர் அடிக்கிறது நம்ப முடியாத ஹம்பக்காக இருக்குது. இந்த மாதிரி காட்சிப்படுத்தல்கள் சற்றே ரசிகர்களை படுத்துது. அது மட்டுமே பிடி சாரை கொஞ்சம் நமக்கு விளையாட்டுத்தனமாக காமிச்சிருக்குது. அதை மட்டும் சொல்லி, ஆனாலும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பிடி சார் இந்த கிளைமாக்ஸுக்காக ஒரு வித்தியாசமான படமாக தெரியும். முடிஞ்சால் பாருங்கள், ரசிங்க. வேல்ஸ் பல்கலைக்கழகம்
அவர் ஐஸ்வரி கணேஷ் துணிச்சலாக இப்படி ஒரு படத்தை எடுத்து தங்களுடைய தாளாளர்கள்லாம் இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறதுக்கு அவரை பாராட்டலாம். மொத்தத்தில் பிடி சார் விளையாட்டுத்தனமாக சில இடங்கள் இருந்தாலும் விபரீதமான முடிவுகளை எடுக்காதீங்கன்னு மாணவிகள் மாணவர்களுக்கும் போதிச்சிருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை பாராட்டலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.